மெட்ராஸ் மாமி. அமெரிக்காவின் காங்கிரீட் காட்டுக்குள் டாலர் வேட்டையில் ஓடிக்கொண்டிருந்தான் மதன். மனைவி மதியுடன் அங்கு செட்டிலாகி 3 வருடங்கள் ஓடிவிட்டன. இருவருமே மென்பொருள் துறையில் பிஸி. மதனின் காலை பொழுதுகள் இப்போது கடிகார முட்களோடும் மைக்ரோவேவ் பீப்களோடும் தொடங்கின்றன. அடுப்பில் பால் பொங்கும் வாசனையோ தாளமிடும் தாளிப்பு சத்தமோ கேட்பதில்லை. கார்ன்ஃபிளக்ஸ் கிண்ணங்களும் குறைந்த கொழுப்பு பாக்கெட் பாலும் தான் அவர்களின் நிரந்தர காலை உணவு. மதிய உணவிற்கு சப்பாத்திக்கு பதில் மெக்சிகன் டோர்டியா வார இறுதியில் வாங்கி அடுக்கிய உணவுகள் வார நாட்களில் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியே வரும். மைக்ரோவேவில் மறுபடி சூடுபடுத்தப்பட்டு உயிர் பெறும். மதன் சாப்பாட்டை ருசித்து சாப்பிடுபவன். ஒரு முறை ஆசை மிதமிச்சவே கடையில் விற்கும் ரெடிமேட் தோசை மாவு பாக்கெட்டை வாங்கி வந்தான். மதிக்கு சமையலில் ஆவானா கூட தெரியாது. ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் போல இருவரும் சேர்ந்து தோசை சுட தொடங்கினார்கள். கல் சூடாகும் முன்பே மாவை ஊற்ற அது ஒட்டி கொண்டது. இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும் என்று காத்திருக்க அடுத்த சில நிமிடங்களில் தோசை கருகி நிலக்கரி துண்டு போல மாறியது. அதை தேய்த்து சுத்தம் செய்கிறேன் என்ற பேரில் வீடு முழுக்க மாவு சிதறி அந்த இடமே போர்க்களமானது. தோசை கருகிய சோக கதையை சிசிடிவி படம் எடுத்திருந்தது. அதை யூடியூபில் பதிவிட அதையும் மக்கள் லட்சக்கணக்கில் லைக் போட்டிருந்தார்கள். என்ன இவர்களின் ரசனை என்று தலையில் அடித்து கொண்டான் மதன். அன்றோடு சரி, நாம் ஏன் இந்த வேண்டாத வேலை என்று முடிவு செய்து விட்டான். வாயில் நீர் ஊற வைக்கும் மொறுமொறுப்பான வடையோ மணக்கும் சாம்பாரோ மதனின் வாழ்க்கையில் காணாமல் போயிருந்தது. கனவில் இருந்தும் விடை பெற்று கொண்டது. அன்று மெட்ராஸ் மாமி என்ற இந்திய உணவகத்தின் திறப்பு விழா. ஒரு மாற்றத்திற்காக மதன் மதியுடன் அங்கே சென்றான். உள்ளே நுழைந்தவுடன் வந்த மனம் அவனை நிலைகுலைய செய்தது. அம்மாவின் கைமணம். அங்கே தலைமை செஃப்பாக இருந்த மாலதி என்ற இளம் பெண்மணியை பார்த்தவுடன் மதனின் நினைவுகள் 3 வருடங்கள் பின்னோக்கி சென்றன. அன்று பெண் பார்க்கும் படலம். பட்டுப்புடவை சரசரக்க மாலதி தேவதை போல் வந்தாள். அவளது அம்மா சொன்னார், இங்கே இருக்கும் பலகாரம் எல்லாம் மாலதியின் கைவண்ணம். மதனுக்கு தன் அம்மாவின் கைமணம் அங்கே துள்ளியது. ஆனால் அவளது படிப்பு வெறும் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். இதுக்கெல்லாம் கூட படிப்பு உண்டா என்ன? இருவரும் தனியாக பேசினார்கள். மதன் தொடங்கினான். ஹோம் சயின்ஸ் வச்சு அமெரிக்காவில் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஒரு ஐடி ஜாப் இருந்தாதான் அங்கே சர்வே ஆக முடியும். மாலதி நிதானமாக சொன்னான். படிப்புங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை மதன். எனக்கு தெரிஞ்ச கலையை நான் எங்கே போனாலும் பிஸ்னஸாக மாற்ற முடியும். அமெரிக்காவில் மனுஷங்க மிஷினாக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹோம்லி டேஸ்ட் தேவைப்படும்ல. மதன் அன்று அதை ஏளனமாக நினைத்தான். என் லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகாது என்று அவளை நிராகரித்தான். இப்போது அதே மாலதி அமெரிக்காவின் ஒரு வெற்றிகரமான தலைமை செஃப். மாலதி சிரித்துக்கொண்டே மதனை அணுகினாள். நாங்கள் அமெரிக்கா வந்து 1 வருடம் தான் ஆகுது. என் கணவரும் இதே தொழில்தான். நாங்கள் வீடுகளுக்கும் சப்ளை செய்கிறோம். மதன் தடுமாறினான். மதியை அறிமுகம் செய்து வைத்தான். விதியின் விளையாட்டை நினைத்து உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டான். காரில் திரும்பும்போது மதனுக்கு ஒரு மெல்லிய குற்ற உணர்வு. அன்று படிப்பு போதாது என்று அவளை ஒதுக்கியது தப்போ? இன்று அதே ஹோம் சயின்ஸ் அவளை உயரத்தில் வைத்திருக்கிறதே. அவன் மௌனத்தை கவனித்த மதி, என்ன மதன், ரொம்ப யோசனையாக இருக்க என கேட்டாள். மதன் மெதுவாக, இல்லை மதி, நான் அன்னைக்கு வெறும் ஹோம் சயின்ஸுன்னு எவ்வளோ வேணான்னு சொன்னேனோ அவள் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஜெயிச்சு நிற்கிறா. நாம தான் ருசி இல்லாத
மெஷின் லைஃப் வாழ்கிறோம் என்றான். மதி சற்றென்று ஒரு புன்னகையோட தன் லேப்டாப்பை திறந்து ஒரு முதலீடு ஒப்பந்தத்தை காட்டினாள். மதன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மெட்ராஸ் மாமி உணவகத்தோட 50% முதலீடு என்னுடையது. மதன் திகைத்தான். மதி தொடர்ந்தாள். உனக்கு இந்தியா சுவை மேலே இருக்கிற ஏக்கம் எனக்கு தெரியும். மாலதி அமெரிக்கா வந்தப்ப முதலீடு இல்லாமல் தவிச்சா. அவளோட பட்ட படிப்பும் அவள் கைமணமும் ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் ஒரு பிஸ்னஸை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு தெரியும். இப்போ இந்த உணவகத்தோட பிஸ்னஸ் மூல நான் ஆன்மா மாலதி. மதன் திகைத்து நின்றான். அவன் ஒரு பெண்ணின் தகுதியை அவளது படிப்பை வைத்து மட்டும் அளவிட்டான். ஆனால் மதி ஒரு பெண்ணின் திறமையை முதலீடாக மாற்றியிருந்தாள். மதி தன் கைப்பையிலிருந்து ஒரு வண்ணமயமான மெனு கார்டை எடுத்து மதனிடம் நீட்டினாள். இனிமே அந்த கருகி போன தோசையும் வேண்டாம், சக்கையாக இருக்கிற டொர்லியாவும் வேண்டாம். இதோ பார். மதன் ஆர்வத்துடன் அந்த மெனு கார்டை திறந்து பார்த்தான். முதல் பக்கத்திலே பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது, நாளை காலை ஸ்பெஷல், அம்மாவின் கைமணத்தில் சுட சுட நெய் பொங்கல், மொறுமொறு மெதுவடை, தேங்காய் சட்னி. மதனின் நாவில் எச்சில் ஊறியது. 3 வருடங்களுக்கு முன்னால் எந்த கையை சமையல் வேலைக்கு தான் லாய்க்கை என்று ஒதுக்கி தள்ளினேனோ அதே கை இன்று அவனது அமெரிக்க இயந்திர வாழ்க்கைக்குள் உயிர் சத்தை ஊட்டப் போகிறது. மதன் மெடுகாடை மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கனவு தேசத்தில் இப்போதுதான் மனம் வீச தொடங்கியிருந்தது.